ஏதோ அங்கே பற்றி எரிஞ்சின்ட்டுருக்கே. செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. பரவாயில்ல, ஃபோன்பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கைஸ். கோடி லிங்கம் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க கைஸ். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ நம்ம ப்ரெசென்ட் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம் கைஸ். எங்கே புறப்பட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டி லிங்கம் இருக்கிற கோயிலுக்கு தான் போக போகிறோம் கைஸ். அது எந்த கோயிலெல்லாம் உங்களுக்கு மோட்டோ விளாகிங் சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டு கிளம்பியாச்சு. வீட்டு கிளம்பி கிட்டத்தட்ட 9 o'clock ஆச்சு கைஸ். ஆல்மோஸ்ட் 2 hours லேட். இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகிட்டுருக்கு. நான் அங்கே 9 o'clock கிளம்பிட்டேன் எங்கள் வீட்டிலேருந்து. எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போனாவே எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போயிடுச்சு. நீங்கள் இன்ட்ரோ விளாக்லேயே பார்த்துருந்துப்பீங்க. நான் இன்ட்ரோ விளாகில் இன்னொரு ட்ரெஸ்ஸு போட்டு இன்ட்ரோ விளாக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று போக வேண்டியதுதான் கைஸ் பிளான் நம்மளுடைய கோட்டி லிங்கேஸ்வர டெம்பிளுக்கு. ஆனால் நேற்று எல்லாமே டோட்டலி கொலாப்ஸ்ட். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேருமே ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை. நேற்று எல்லாமே டோட்டலி கொலாப்ஸ்ட். அதனால தான் சரி பிளான் தள்ளி போகலாமேன்ட்டு நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம் கைஸ். இன்றைக்கி வந்து எப்படோ போய் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடணுட்டு நான் ஒரு முடிவு இருந்தேன். காலையில் 9 மணிக்கே கிளம்புனேன். ஆனால் பார்த்தா இப்போ ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெசென்ட் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கோட்டி லிங்கேஸ்வர டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம் கைஸ். கிட்டத்தட்ட கோட்டி லிங்கம் இருக்கும். கோட்டி லிங்கம் அங்கே வச்சுருக்க மாட்டாங்க, ஏன்னா அது கொஞ்சம் இது இருக்கான், கொஞ்சம் சாங்கி இருக்கிறதுனால அங்கே கோட்டி லிங்கம் இப்போ ப்ரெசென்ட் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட நிறையா லிங்கம் இருக்கும் கைஸ். அதான் கோட்டி லிங்கேஸ்வர டெம்பிள் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் வருது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 38 kilometers வருது கைஸ். நீங்கள் கூகுள் மேப்பில் கோட்டி லிங்கேஸ்வர டெம்பிள்னு போட்டாவே வச்சோங்களேன் அப்படியே வரும். சரி, ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுடைய கிரே மோட்டோவில் ஒரு டெம்பிளுக்கு போய், அதுக்காக தான் சரி இன்றைக்கி ஒரு டெம்பிள் போகலாமேன்ட்டு வ்ளாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் கைஸ். லெஃப்ட் சைடே ஓவர்டேக் பண்ணிகிட்ருக்கேன்னு பண்ணக்கூடாது கைஸ். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் யாருமே பண்ணாதீங்க. நான் தெரியாதனமாக வ்ளாக் பண்ணிட்டு இப்படி தூந்துட்டேன், மிஸ்டேக் தான். சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் நம்ம போயிட்டுருக்கிறது எல்லாமே கர்நாடகா சைடு தான் கைஸ். இப்போ தான் பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. எவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட் தான் போட்டிருக்கோம். பட்ஜெட்டில் சொல்ல மாட்டேன், எல்லா கம்பெனி சீக்ரெட். இப்போ மேக்ஸிமம் அந்த கோட்டி லிங்கேஸ்வர டெம்பிள் இருக்கிறதே வந்து கர்நாடகா கிட்ட தான் கைஸ். ஆனால் உண்மையிலேயே பிரம்மாண்டமான பிளேஸ். அதுவும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் போயிட்டுருக்கிறது கோட்டி லிங்கேஸ்வர டெம்பிளுக்கு. ஓகேங்களா. இப்போ ப்ரெசென்ட் நம்ம கூட யார் வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேர் போயிட்டுருக்கோம். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. நீங்கள் ரெகுலராக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விலாகில் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் தான், எதுவும் புது விதமான ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. கிட்டத்தட்ட 2 வண்டி போயிட்டுருக்கு கைஸ். ஆனால் ஆக்சுவலி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தான் வர்றது பிளான். 5 பேர் 3 வண்டி வர்றதா பிளானு. நேற்று ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுனால எதுவுமே முடியலை கைஸ். ஆனால் நேற்று ரியலைஸ் ஆகினேன், ஒரு ட்ரிப்புக்கு போனோன்னா அந்த ட்ரிப்பில் ஒருத்தன் மெயினாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நேற்று தான் தெரிஞ்சிச்சு கைஸ். எவ்வளோ பிரச்சனை ஒரு இடத்துக்கு போனோன்னா, அந்த மாதிரி பிரச்சனை தான் நேற்று ஆச்சு. சரி விடுங்க, பிரச்சனை வர்றதா செய்யும். ஃப்ரெண்ட் ஏதோ ஃபோன் பண்ணிகிட்ருக்கானே, இருங்க கைஸ் ஒரு நிமிஷம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஏதோ ஒரு சம்பவம் ஆயிடுச்சு நம்மளுடைய ஃப்ரெண்டு சொல்லிகிட்ருக்கான். யாருக்கு அப்புறம் பார்த்து வரணும்டா டேய், சும்மா வாடா. டேய் பார்த்து வாங்கடா டேய், சைலண்டாக நடத்து, ஹெல்மெட் போட்டு வாங்கடா டேய். சே புரியல, வாங்க கைஸ். டேய் எல்லாம் அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடும்டா, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
இண்டிகேட்டரும் போடலையா? ஆ ஐயோ ஐயோ. ஆ விடு 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 விடு, எல்லாம் இருக்கிறதா. சரி வா போகலாம் கைஸ். இந்த மாதிரி ஃபன்னான விஷயம் நிறையாவே நடக்கும். நீங்களே என்னோடய விளாக்ஸில் நிறையா பார்த்துருந்தீங்க. நம்ம சும்மா எந்த ரைடுக்கு போனாவே கிட்டத்தட்ட 4-5 ஆக்சிடெண்ட், அது 5-6 ஆக்சிடெண்ட் நிறையாவே பார்த்துட்டு தான் போவோம். அதெல்லாம் ஜென்ரலி மோட்டோ விளாகிங்கில் நிறையா பார்க்கலாம். அதுவும் உங்களுடைய கிரே மோட்டோவில் சும்மாவே பார்க்கலாம் கைஸ். ஓவராக போயிட்டுருக்குன்னு தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போவோம் கைஸ். இன்னும் நம்மளுடைய கோட்டிலிங்கேஸ்வரர் டெம்பிளுக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 31 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். இன்னும் எத்தனை மணி நேரத்தில் போயிடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour போல் போய் ரீச் ஆகிடலான்னு போட்டிருக்கு நம்மளுடைய கூகுள் மேப்பில். இப்போ தான் நம்மளுடைய பெட்ரோல் போகிற இடத்துல நம்மளுடைய ட்ரிப் 1 ட்ரிப் 2லாம் 0 பண்ணிட்டேன் கைஸ். கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் நம்மளோட ட்ரிப் 1 ட்ரிப் 2 போயிருக்கு, எல்லாமே 0 பண்ணிட்டேன். இப்போ பார்க்கலாம் இருங்க நம்ம எத்தனை கிலோமீட்டர் போகிறோன்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா நம்ம எவ்வளோ வண்டி ஓட்டிருக்கோம் ஒரு நாள்ன்ட்டு, அதனால தான் 0 பண்ணிட்டேன். நம்ம தெரிஞ்சுக்கலாம். காப்பி ரைட்டு. சே, இந்த மாதிரி சாமி பாட்டு தான் கைஸ் சீக்கிரமாக காப்பிரைட் அடிச்சு விட்றாங்க. இதுவே சினிமா பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு 10 செகண்ட்ஸ் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 செகண்ட் போனாவே போதும், அட்ரா காப்பிரைட்டை அப்படின்னு அடிச்சு விட்ருவாங்க கைஸ். மேக்ஸிமம் இப்போ நம்ம கோட்டிலிங்கேஸ்வரர் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கிறது எல்லாமே, போயிட்டுருக்க ரூட் எல்லாமே ஒரு ஊருக்குள்ளே தான் கைஸ் போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி ஊருக்குள்ளே தான் இருக்கும். போச்சு, தர தட்டுது. சே, நம்ம வண்டி வேறு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் கீழே தர தட்டுது கைஸ். அதனால தான் இப்போ மேக்ஸிமம் ஃபுல்லாமே ஊருக்குள்ளே தான் கைஸ் நம்ம போயிட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆஃப் ஆஃப் தி கோட்டிலிங்கேஸ்வரர் டெம்பிள் மொத்தமே ரூட்டு மொத்தமே எல்லாம் ஊருக்குள்ளே தான் கைஸ். இங்கே ஏதோ பாருங்க ஃபுல்லாமே புகை மூட்டம், முகம் மூட்டுமா ஏதோ சொல்லுவாங்களே, புகை மூட்டம் ஏதோ சம்திங் சொல்லுவாங்க கைஸ். ஏதோ அங்கே பற்றி எரிஞ்சிட்ருக்கே, ஏதோ பெருசாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு. ஐயோ சரி விடுங்க 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 விடுங்க. டேய் மேலே உக்காந்து வித்தியும் காட்டாதடா அரவான் ப்ளீஸ்டா. வண்டி வேறு இது போய்ட்டோண்டா. பாவம் போட்டு கலாய்ச்சிட்ருக்குங்க பாவம் கைஸ். நாங்கள் வேறு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நம்மளுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்தோம். அப்போல்லாம் நம்மளுடைய போன விளாகில் ஒரு ஃப்ரெண்டு வந்தான் பார்த்தீங்களா, அரவன். அவனை போட்டு எப்படி கலாய்ச்சிட்ருந்தோம், அப்படி கலாய்ச்சிட்டு இருந்தோம் கைஸ். சே பாவம், ஆனால் நல்ல பையன்தான். ஆனால் கொஞ்சம் சும்மாவே பேசுவோம், கண்டென்ட் இருக்காது, ஆனால் நாங்கள் பேசுவோம் அந்த மாதிரி கைஸ். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே விடுங்க. உங்கள் கேங்கில் அந்த மாதிரி யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆந்திரா கர்நாடகா பார்டருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபுல்லாகவே செக்கிங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். கம்ப்ளீட்டாகவே செக்கிங் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஓ போகலாமா? வழி இல்லையே. கோலார் கேமரா ஐட்டம்ஸ், கேமரா ஐட்டம். ரைடிங் ఓకే థ్యాంక్ యూ. ఓ పాల్దా ఉంది నాకు కొంచెం. గైస్
நம்மளும் செக் பண்ணாங்க. இதுவே தமிழ்நாட்டில் பார்டரில் இருந்தால் நம்மளுக்கு பெருசாக எதுவுமே செக் பண்ணல. ஆந்திரா பார்டரில் தமிழ்நாடுக்குனா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க கைஸ். கிட்டத்தட்ட போலீஸ்காரனாங்களே வந்து ஃபுல் செக்கிங். என்ன பண்ணுறது, ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்குது இல்லையா. மேக்ஸிமம் நான் உங்களுக்கு நிறைய விளாகில் சொல்லியிருந்திருப்பேன் இந்த மாதிரி கைஸ். நிறைய இடத்துல செக்கிங்ன்ட்டு, அது பார்டர், எஸ்பெஷலி பார்டரில். இப்போ நீங்களே பார்த்துருந்துப்பீங்க, அங்கே ஒரு பால் டேங்க் இருந்துச்சு. அந்த பால் டேங்கெல்லாம் திறந்து செக் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஓகே, இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷன் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக ஒரு 19 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ கர்நாடகாவுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன திங்க் பண்ணியிருந்தேன்னா, சரி கர்நாடகாவே போய் பெட்ரோல் போட்டுக்கலாம் நான் நினச்சிருந்தேன். ஆனால் நேற்று தான் கைஸ், நேற்று தான் கிட்டத்தட்ட ஒரு 200 110 சம்திங் பெட்ரோல் போட்டிருந்தேன். சரி போயிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் என் மனசு ஒத்துக்கலை. வானா எங்கன்னா நின்றுடோன்ட்டு என் மனசு ஒத்துக்கலை. அதுக்காக தான் சரி போகலாம், போய் பெட்ரோல் போட்டு போயிடலான்ட்டு இப்போ பெட்ரோல் போட்டு போயிட்டுருக்குங்க கைஸ். கைஸ் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த விஷயம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். இது ப்ரெசென்ட் எனக்கு ரிலேட் ஆனதில்ல, நான் பார்த்து தெரிஞ்ச விஷயந்தான். என்ன மேட்டர்னா, இப்போது ஒரு பையனுக்கு ஒன்றுத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்னால் ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவனை என்கரேஜ் பண்ணுற கற்றுக்கோங்க கைஸ், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ண கற்றுக்கோங்க. எடுத்துக்கினே அவன் டிமோட்டிவேட் பண்ணுற கற்றுக்காதுங்க. ஏன்னா நான் நேற்று ஒரு பையனை பார்த்தேன். அந்த பையன் செம்ம டேலண்டட் பையன் தான். எனக்கு தெரிஞ்சவங்கள அந்த பையன் டேலண்டட், எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான் அந்த பையன் ஜென்ரலாகவே நல்லா இது பண்ணுவான், எல்லா வேலையும் நல்லா செய்வான். ஆனால் பக்கத்தில் இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக டிமோட்டிவேட் பண்ணிட்டாங்க. எனக்கு நிஜமாக என்ன சொல்கிறதுனே தெரில. அதுக்காக தான் சொல்கிறேன், யாருமே எதுவுமே டிமோட்டிவேட் பண்ணாதீங்க கைஸ். ஏன்னா ஒன்று நீங்களும் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணுறவங்களும் பண்ண விடுங்க, ஓகேங்களா. இப்போது அந்த பையனுக்கு எத்தனையோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு ஏதேதோ கனவு கண்டுட்ருப்பான். ஆனால் எடுத்தோடனே அவனை டிமோட்டிவேட் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், டோட்டல் லாஸ். அதுக்காக தான் ஒரு டேலண்ட் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க கைஸ். சிம்பிளாக அவன் டிமோட்டிவேட் பண்ணிட்டு விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக போயிடும். என்கரேஜ் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா நான் நேற்று நோட்டீஸ் பண்ண வெளியும் அதுதான். இதே என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிடுறேன், இதுவும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட் ஆகிறது தான். ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் ஃபஸ்ட்டு என்னை கலாய்ப்பாங்க. அது உன்னால் முடியாதுன்னு தான் சொல்லாங்க. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச வெளியும் நான் எதுவுமே என்னால் முடியாதுன்னு நான் யாருக்குமே சொன்னதில்லை. என்னால் முடியுது வெளியும் நான் கண்டிப்பாக செய்வேன் கைஸ், கண்டிப்பாக கஷ்டப்படுவேன். எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியன்னா, எதுனா ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை நம்மளுக்கு தெரியும், நம்ம அந்த வேலை பண்ணுவோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, உன்னால் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட கான்ஃபிடென்ஸ் டவுன் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் தான் கைஸ் உங்கள் கான்ஃபிடென்ஸ் விடக்கூடாது, ஓகேங்களா. ஏன்னா அவங்களும் பண்ண மாட்டாங்க, நம்மளும் பண்ண விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டு போங்க கைஸ். நம்மளுடைய கோட்டிலிங்கேஸ்வர டெம்பிள் வந்து ஒன் ஆஃப் தி டாப் 10 இந்தியன் லிங்கம்ஸில் இடம் பிடிச்சிருக்கு கைஸ். கிட்டத்தட்ட எத்தனை அடி இருக்குது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கோட்டிலிங்கேஸ்வர டெம்பிள் வந்து 108 ஃபீட்ஸ் இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட கர்நாடகாலே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வெளியும். இதெல்லாம் என்னுடைய ஒப்பீனியன் தான் கைஸ். இதெல்லாம் என்னோடய ஒப்பீனியன் தான். நான் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ ப்ரெசண்ட் இந்த ரோட்ஸ் பார்த்தாலே நீங்களே நினைப்பீங்க நம்ம எங்கே வந்திருக்கோன்ட்டு. அந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம் கைஸ், கர்நாடகாவுக்கு தான் வந்திருக்கோம். அது KGF தான் வந்திருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் போய் ரீச் ஆகிடுவோம் கைஸ் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு. ஆனால் கிட்டத்தட்ட கோட்டிலிங்கேஸ்வரம் வந்து அது இந்தியாவில் எங்கன்னா பார்த்திக்கோங்களேன், எங்கேயுமே இத்தனை லிங்கம் இருக்காது. இப்போது அங்கே ஒரு பிளேஸில் தான் இருக்கும் கைஸ் அத்தனை லிங்கம். கிட்டத்தட்ட 1 crore லிங்கம் இன் ஒன் பிளேஸ் மாதிரி நீங்கள் நினச்சங்க. இதுதான் கைஸ் கோயிலோட என்ட்ரன்ஸ். நம்மளோட கிரே மோட்டோ
கைஸ் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கோயிலுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. நம்மளுடைய சிவன் கோயில் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, பெரிய சிவன். இருங்க அப்புறம் உங்களுக்கு போய் காட்டுறேன். ரொம்ப டயர்டாகுதுனால நம்ம ஆல்ரெடி வீட்டில் இருந்து சுட்டுன்னு வந்து கொயக்கா தான் நம்ம சாப்பிட போகிறோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வரதுக்காக தான் நம்ம வேணா வெயிட்டிங். நான் உங்களை மூஞ்சி காட்டுங்க, என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்க? ஆல்மோஸ்ட் நம்ம கோட்டிலிங்கேஸ்வரன் டெம்பிளுக்கே வந்து ரீச் ஆகியாச்சு. இப்போ ப்ரெசென்ட் வந்து எங்கெல்லாம் வீடியோஸ் எடுக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏதோ தடுமாறி ஏதோ எடுத்துகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 2 இடத்துல சார்ஜ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் ஒரு 10 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இங்கே உள்ள வரப்போ 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பிரம்மாண்டமாக எல்லாம் இருக்குது கைஸ். இந்த வியூ பாருங்க, சும்மா அல்டிமேட்டாக. எங்கே சுற்றி பார்த்தாலுமே ஃபுல்லாமே லிங்கம் தான். கிட்டத்தட்ட எல்லாமே அவங்கவுங்க பேர் வச்சு லிங்கம் எழுதி வச்சுருக்காங்க கைஸ். ஆல்மோஸ்ட் எல்லா சாமியுமே கும்பிட்டு வந்தாச்சு. நம்ம கோட்டி லிங்கத்துக்கு வந்தாவே கிட்டத்தட்ட மொத்த சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் லாஸ்ட் ஃபைனலி இந்த பெரிய லிங்கத்தை நம்ம பார்க்க முடியும் கைஸ். நான் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலுமே கோட்டை லிங்கம் தான் கைஸ். ஆல்மோஸ்ட் குட்டி லிங்கத்துலேருந்து பாருங்க, குட்டி லிங்கத்துலேருந்து அங்கே பெரிய லிங்க வரையிலும் எல்லாமே செட்டப் பண்ணியிருக்காங்க கைஸ். எல்லாம் வெரைட்டியாக லிங்கத்தெல்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பேர் எல்லாமே லிங்கத்தை வச்சு அவங்களோட இங்கே பாருங்கள், இங்கே அவங்க பேர்லாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் செட்டப் பண்ணிக்க நல்லா இருக்கு. ப்ரெசன்ட் ரொம்ப வெயில் இருக்கிறதுனால நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒன் ஆஃப் தி டாப் 10 லிங்கத்தில் இது ஒரு லிங்கம் இன் இந்தியாவில். கிட்டத்தட்ட 108 feet கிட்ஸ், 108 feet நம்மளுடைய கோட்டிலிங்கேஸ்வரம் டெம்பிள். திஸ் ஒன். அப்புறமா அங்கே ட்விஸ்ட்டு நடந்துச்சு. என்ன ட்விஸ்ட்டுன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அங்கே கோயிலில் போயிருந்தோம். கோயிலெல்லாம் வீடியோஸ் எடுக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி வீடியோஸ் எடுக்காமல் நார்மலாக இருந்தோம். அங்கே அர்ச்சனை கேட்டாங்க. எங்கக்கிட்ட ப்ரெசண்ட்டு காசு இல்லை, கேஷ் இல்லை, நான் அக்கௌண்ட்டில் இருக்க சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல ஃபோன்பே பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கைஸ். அப்புறமா ஃபோன் எடுத்தால் ஒன்றும் வேணாம், ஃபோன்பேலாம் பண்ணாதீங்கன்ட்டு அங்கே ஐயரு சொல்லிட்டாங்க. அதுக்காக எங்கள் ஃபோன் எடுத்து வச்சிட்டோம். என்ன தெரில, இங்கே ப்ரெசண்ட் எல்லாத்துக்குமே கட்டாயப்படுத்தி கோயில் பார்க்க வைக்கிறாங்க கைஸ். கட்டாயப்படுத்தி கோயில் பார்க்க வைக்கிறாங்க. 2 minutes ஆற்றும். அங்கே 2 பேர் குட்டி பசங்க, அது நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் கைஸ். உங்களுக்கு கோப்ரோவில் பார்க்குறதுக்கு தம்மா துணுதான் தெரியும், ஆனால் நேரில் வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கைஸ். ஆமாம் பாருங்க, டுடுன் டுடுன் டுடு. கிட்டத்தட்ட கோட்டி லிங்கம் இருக்குதுன்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கோட்டி லிங்கம் இருக்குதுன்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சினிமேட்டிக் வியூ சவுண்டுப்பா. த்ரீ 360 degrees எடுக்கிறேன் இல்லைங்க கைஸ். நம்ம இவ்வளோ நேரம் அந்த பெரிய லிங்கம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த சின்ன லிங்கம் நான் நோட்டீஸே பண்ணல கைஸ். இங்கே பாருங்கள், சேம் அதே மாதிரி இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சேம் அதே தான். அங்கே எப்படி பார்த்தோமோ அதே தான், ஆனால் இது கொஞ்சம் சின்னது. இங்கே பாருங்கள், அங்கேனா பெருசாக இதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த 2 யானை இங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஏதோ செஞ்சுருக்காங்க. என்னாச்சு நிஜமா? ஏய் நானே கஷ்டப்பட்டு தான் நான் வந்துட்டுருக்கேன். இந்த வெள்ளை லைனை மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஆல் அவுட்டு. எதுக்குண்ணா ரொம்ப சுடுது கைஸ். அப்படியே இங்கே தோசை மாவு ஊற்றினா வச்சுக்கோங்களேன், இங்கே தோசை விட்டு சாப்பிட்றலாம், அப்படி இருக்குது. ஓகே
ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிட்டு எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் கோட்டிலிங்கேஸ்வர் டெம்பிள்.